குலதெய்வ வழிபாடு என்பது இயற்கை சூழல், நீர்நிலைகள் இல்லாமல் எந்த ஒரு குலதெய்வமும் இருந்ததில்லை. குலத்தினை காக்கும் தெய்வமே குலதெய்வம். குலதெய்வத்தினை குலதேவதை என்றும் அழைப்பார்கள். நம் முன்னோர்களையே வழி வழியாக குலதெய்வமாக கருதி வணங்கி வருகின்றோம். குடும்பத்தில் ஒரு கஷ்டம் என்றால் கூப்பிட்ட குரலுக்கு, ஏன் கூப்பிடாமலே கூட வந்து உங்கள் கஷ்டங்களை போக்குவது குலதெய்வமே. குலதெய்வம் என்று கூறப்படும் தெய்வங்கள் அந்தந்த குடும்பங்களில், குழுவினரில், ஒவ்வொரு பிரிவுகளில் தோன்றி தங்கள் குலம் செழிக்க பாடுபட்டு தியாகம் புரிந்து இன்னல்களில் இருந்து காத்தவர்கள். ஒருவர் எந்த வழிபாடு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்கவே கூடாது. தங்கள் குடும்பத்துக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் எவ்வித தீங்கும் ஏற்படாமல் வளமையான வாழ்க்கை கிடைப்பதாக மக்கள் கருதுகின்றனர். குலதெய்வ வழிபாடு இல்லாமல் தொடங்கும் எந்த ஒரு செயலும் நன்றாகவே முடிவதில்லை. எனவே இவ்வழிபாடு எல்லாவற்றிலும் முதன்மையானது என்ற நம்பிக்கை மக்களிடம் பரவலாக நிலவுகின்றது. குல தெய்வங்களான ஐயனார், முனீஸ்வரர், அம்மன், வேடப்பர், காத்தவராயன், அங்காளம்மன், பாவாடராயன், முத்தாலம்மன், நாகாத்தம்மன் என பல தெய்வங்கள் ஒவ்வொரு பிரிவினருக்கும் குலதெய்வங்களாக உள்ளது. அம்மன் வழிபாடு என்பது மிகவும் தொன்மையானது. ஆதி காலத்தில் இந்த வழிபாட்டை தாய்மை வழிபாடு என்றே கூறினார்கள். இதனை அடிப்படையாக வைத்தே மற்றைய தெய்வங்களின் வழிபாடும் பின்பற்றப்பட்டு வந்துள்ளது. குலதெய்வமான அம்மன் நம்மை பிள்ளைகளாகவே நினைப்பவள். நம் மீது கருணை, அன்பு காட்டி நம்மை எல்லாம் பக்குவப்படுத்தி வளர்த்துள்ளாள் என்னும் பெரிய நம்பிக்கை அந்தந்த குல மக்களிடையே நிலவுகிறது. தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் அம்மனுக்கு மிகவும் பிடித்த உணவான கேழ்வரகு கூழ் வைத்து படைத்து வழிபடுதலே பழக்க வழக்கமாக மக்கள் கொண்டுள்ளனர். எல்லாவற்றிற்கும் மேலாக வருடத்திற்கு ஒரு முறையாவது அவரவர் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்கின்றனர். குலதெய்வத்தை மறப்பது பெற்றோரை மறப்பது போன்றது. மேலும் குலதெய்வ சாபம், வழிபடாமல் இருத்தல் போன்றவை அக்குடும்ப வம்சத்தையே சீரழிக்கும் போன்றவற்றை மக்கள் ஆணித்தனமாக நம்புகின்றனர். குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம் இருக்கின்றதா இல்லையா, தெய்வம் இருக்கின்றதா இல்லையா என்ற பல சர்ச்சைகளும் கேள்விகளும் பலருடைய சிந்தனைகளை எழும். கடவுள் நம்பிக்கை இருக்கின்றவர்கள் இருப்பதாக எண்ணி அனைத்து வழிபாடுகளையும் மேற்கொள்வாங்க. கடவுள் இல்லை அப்படி எண்ணுகின்றவர்கள் பல சிந்தனைகள், கேள்விகள் எழும். ஆனா நம் முன்னோர்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாம இது போன்ற வழிபாடுகளை மேற்கொண்டு இருக்க மாட்டாங்க. அறிவு சார்ந்த சிந்தனையோட நம்ம பார்த்தோம்னா, குலதெய்வ வழிபாடு என்பது அந்த தெய்வத்தின் பெயர் அந்த வம்சாவழியில் யாரோ ஒரு அன்னையோட பெயர் இருந்ததுன்னா அது அன்னை வழி தெய்வ வழிபாடா தொடரும். அதே வம்சாவழியில ஒரு ஆண் தெய்வ வழிபாடு இருந்ததுன்னா அதே வம்சத்துல நம்ம பாட்டன் பூட்டன் அப்படி சொல்லக்கூடிய நம் முன்னோர்கள் பெயர் ஆண் தெய்வங்களுடைய பெயர்களாக இருந்தால் மட்டுமே ஆண் தெய்வ வழிபாட மேற்கொண்டு இருப்பாங்க. குலதெய்வ வழிபாட மேற்கொள்றவங்க வருடத்துக்கு ஒரு முறையாவது இல்லை 2 முறையாவது உறவுகள் குழுமமாக ஒன்றிணைகிற ஒரு ஒன்றிணைப்பாதான் நம் முன்னோர்கள் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர். குலதெய்வ வழிபாடு செய்கின்ற இடத்தில் இயற்கை சூழல் நிறைந்து இருக்கும். ஒரு குளம் இருக்கும், எண்ணற்ற மரங்கள் இருக்கும், ஒரு ஆலமரம், ஒரு அரச மரம், ஒரு வேப்ப மரம், இது போல பல இயற்கை சூழல் கொண்ட இடத்துலதான் இந்த குலதெய்வ வழிபாடுகளை பொதுவா மேற்கொள்ளுவாங்க. பிரிந்து போன உறவுகள் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பாதான் இந்த குலதெய்வ கோவில்கள் அமைகின்றது. குலதெய்வ வழிபாடு அப்படின்னும் போது ஒரு காதணி விழா அப்படின்னாலும் குலதெய்வ கோவில்ல தான் பெரும்பான்மையா பண்ணுவாங்க. குலதெய்வ வழிபாடு என்று சொன்னாலே அங்கு பொங்கல் வைப்பது, விருந்து படைப்பது, இது போன்ற ஒரு உணவுகளை அங்க சமைச்சு அதை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து உணவு பகிர்தல் என்கின்ற சொல்ல அங்க ஒரு ஆழமா நம் முன்னோர்கள் பதிய வச்சிருக்காங்க. ஒவ்வொரு குலதெய்வ வழிபாடுகள்லையும் இயற்கை சார்ந்த தானியங்கள், காய்கறிகள், ஒவ்வொரு வீட்டுக்குள் விளைகின்ற, வீட்டு தோட்டத்துக்குள் விளைகின்ற
அனைத்து தானியங்கள், காய்கறிகள், பழ வகைகள் இது அனைத்தையும் குலதெய்வ கோவிலுக்கு படைப்பாங்க. இந்த படையல், இந்த வேண்டுதல் இதையெல்லாம் ஏன் குலதெய்வ கோயில்ல செய்யறாங்கன்னா, நம் முன்னோர்கள் எதை கொடுத்து விட்டு நம்மளுக்கு சென்றார்களோ அதை இந்நாள் வரை நாங்கள் பாதுகாக்கின்றோம் என்ற வார்த்தையை உறுதி செய்வதற்காகவே அங்க குலதெய்வ கோவில்ல இவைகளை அனைத்தையும் காணிக்கையாக்குவது ஒரு வழக்கமா இருந்திருக்குது. எத்தனை சர்ச்சைகள் தெய்வம் இல்லை என்று வந்தாலும் காலங்காலமாக வழி வழியாக இயற்கையை வணங்கி வந்த இந்த மனித இனம் நம்பிக்கை என்றுமே தோற்றுப்போகாமல் இன்ற அளவும் மரபு மாறாமல் குலதெய்வ வழிபாடு தொடர்கின்றது. நன்றி.